ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் உங்களோடு கூட வந்து கர்த்தரை தொழுது கொள்ள, கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க தேவன் எனக்கு தந்த இந்த நல்ல தருணத்துக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் ஒரு பாடலை, ஒரு பழைய பாடல், அதை பாட விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு விரும்பினால் பாடுவீர்களா? பாடுவீர்களா? பாடுவீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. இயேசு நாமமே ஜெய நாமமே, இயேசு நாமமே ஜெய நாமமே. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பாட்டு? சரி, கத்துக்கலாம். கத்துக்குவீங்களா? பாடுங்களேன். இயேசு நாமமே ஜெய நாமமே, 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 இயேசு நாமமே ஜெய நாமமே. ஆமென். இயேசு நாமமே ஜெய நாமமே, ஜெய நாமமே. Glory. இயேசு நாமமே, இயேசு நாமமே ஜெய நாமமே, இயேசு நாமமே ஜெய நாமமே, இயேசு நாமமே ஜெய நாமமே. நாங்கள் மொத்தமே பாட்டு இவ்வளோதானா? அவ்வளோதான் பாட்டு. ஹிந்தியில் பாடுவோமா? ஒன்றும் இல்லை. இயேசு நாம மேன்னு தமிழில் பாடணும். ஈசு நாம ஹே அப்படின்னானது ஹிந்தி. இயேசுன்னு பாடணும். ஹிந்தியில் எப்படி? ஈஷு. இது ஆக்சுவலாக ஒரு ஹிந்தி பாடல், அதை தமிழில் மொழிபெயர்த்தேன். ஈஷு நாம ஹே ஜெய் நாம ஹே. சிம்பிளா? இயேசு நாமமே ஜெய நாமமே. அதே வந்து ஹிந்தியில் ஈஷு நாம் ஹே ஜெய் நாம் ஹே. பாடுவோமா? இந்த பாடலை பாடும்போது உங்களுக்கு எதிலெல்லாம் ஜெயம் வேணுமோ, உங்கள் வாழ்க்கையில் எதிலெல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெற்றி வேண்டுமோ, அதை அப்படியே கொஞ்சம் மனசில் நினச்சிக்கிட்டே பாடுங்களேன். அதை கொஞ்சம் மனசில் நினச்சிட்டு, எனக்கு இதிலெல்லாம் ஒரு வெற்றி வேணும், இதிலெல்லாம் ஒரு ஜெயம் வேணும், இதெல்லாம் எனக்கு ஒரு விடுதலை வேணும், இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் நான் இருக்கிறேன், என்னை விடுவிக்க யாரும் இல்லை, ஏசப்பா தான் என்னை விடுதலை ஆக்கணும் அப்படின்னு ஒரு வாஞ்சையோடு கூட பாடுங்க. இந்த பாடலை வந்து இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் நான் மத்திய பிரதேசில் இந்தோர் என்று சொல்லப்படுகிற அதனுடைய தலைநகரத்துக்கு பக்கத்தில் ஒரு பழங்குடி கிராமத்தில் ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு சிறிய ஒரு சபை ஆராதனை. ஒரு ஒரு 50 பேர் தான் அதில் உட்கார முடியும். மண்ணினால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தில் இந்த பாடலை பாடினோம். பாடும்போது எல்லாம் நம்மள மாதிரி தான் முதல்ல மெதுவாக ஈஷு நாம ஹே ஜெய் நாம ஹேன்னு பாடிக்கிட்டே இருந்தாங்க. உங்களை மாதிரி தான் சொன்னேன். சரீரத்தில் பலவீனமானவங்க நில்லுங்க, வியாதியோடு இருக்கிறவங்க நில்லுங்க, அங்கங்கே வலி இருக்கிறவங்க நில்லுங்க. நான் வந்து தீர்க்க தரிசனமாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நில்லுங்க, உங்களுக்கு சுகம் கிடைக்கும்னு. ஆண்டவர் கிருபையில் 15-20 பேர் பிசாசு பிடிச்சவங்க சுகமானாங்க அன்றைக்கி. நான் ஒன்றும் இல்லை, இந்த இயேசுவின் நாமம் இதை செய்யக்கூடியது. அதனால் இந்த பாடலை ஹிந்தியில் பாடிட்டு அப்புறம் தமிழில் பாட போகிறோம். தமிழில் பாடும்போது உங்களுக்கும் ஏதாவது விடுதலை வேணும் அப்படின்னா அப்படியே நம்ம கண்களை மூடிட்டு தமிழில் பாடுவோம். அந்த டைமில் நீங்கள் நில்லுங்க. அந்த இயேசு உங்களை தொடுவார், அந்த இயேசு உங்களை விடுதலையாக்குவார், அந்த
அந்த இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆலயத்தில் 18 வருஷமாக நிமிரக்கூடாத அளவுக்கு ஒரு கூனி இருந்தாலாம். லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம்ல, வந்துட்டு வெளியே போகும்போது என்ன ஆயிடுச்சு? சுகமாயிடுச்சே. அப்போ நம்ம இந்த ஆலயத்துக்குள்ளே வந்துட்டு வெளியே போகும்போது அதே பலவீனத்தோடு, அதே வியாதியோடு, அதே மனசில் இருக்கிற சங்கடத்தோடு, அதே பாரத்தோடு நம்ம போகக்கூடாது. ஒரு விடுதலை பெற்றவர்களாக போக வேண்டும். ஆமென். ஹிந்தியில் பாடுவோமா? ईशु नाम है जय नाम है, 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 ईशु नाम है नाम है जय नाम है. தமிழ்ல இயேசு நாமமே, எல்லாரும் சேர்ந்து இயேசு நாமமே ஜெய நாமமே, இயேசு நாமமே ஜெய நாமமே, இயேசு நாமமே ஜெய நாமமே, இயேசு நாமமே ஜெய நாமமே, இயேசு நாமமே ஜெய நாமமே. வாழ்க்கையில தோல்வியை மாத்திரம் கண்டு கொண்டு இருக்கிறாய மகனே, வாலிப தம்பி, என் வாழ்க்கையில நான் எதை எடுத்தாலும் தோல்வி, இதுதான் என் வாழ்க்கை, உருப்படவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் உருப்படாத நிலையில தான் நான் இருக்கிறேன். என்னால் படித்து தேர முடியல, வேலைக்கு போனால் ஒரு இடத்துல நிரந்தரமாக வேலைக்கு இருக்க முடியல, எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்குமா என்று கலக்கத்தோடு வந்திருக்கிறாயா? இயேசு இன்றைக்கு உனக்கு ஒரு ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தகப்பனை போல ஒரு இருதயத்தை உடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். ஒரு அப்பா உண்டு இங்கே. அப்பா யோசிக்கிறாரு, நான் தப்பு பண்ணிட்டனோ, என் மகளுடைய காரியத்தில் நான் தப்பு பண்ணிட்டனோ என்ற ஒரு வேதனையோடு கூட ஆண்டவரோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, had I made a wrong decision, நான் ஒரு தவறான தீர்மானத்தை நான் எடுத்துட்டனோ என்னுடைய மகளுடைய காரியத்தில். தேவன் இன்றைக்கு, நீ தப்பு பண்ணலப்பா, நீ தப்பு பண்ணலை, நான் தான் எல்லாவற்றையும் நடத்தினேன் என்று கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். இந்த இயேசு நம்முடைய சிந்தனையில் ஒரு தெளிவை தர விரும்புகிறார், நம்முடைய செயல்களில் ஒரு தெளிவை தர விரும்புகிறார். இந்த பாடலை இன்னொரு விஷயம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி பாடும்போது, ஆண்டவர், ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் பலவீனத்தோடு இன்றைக்கு காலையில் வந்திருப்பீங்கன்னா எழுந்து நில்லுங்க, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஒரு தேவ ஊழியர் ஜெபிக்கும் போது விடுதலை உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. கர்த்தர் உங்களை தொடப்போகிறார். அண்ட சராசரங்களை உண்டு பண்ணின சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் உண்டு. நம்முடைய மத்தியில் அவர் நீங்காத தேவனாக இருக்கிறார், அசைவாடுகிற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த தேவாலயத்தில் தேவனுடைய மகிமை உண்டு. அவரை ஆராதிக்கும் போது ஒரு விடுதலை உண்டு. அந்த விடுதலை நீங்கள் பெற வேண்டும் என்றால் எல்லாரும் கண்களை மூடி இந்த பல்லவியை நாம் தமிழில் இன்னொரு விசையாக நாம் பாடும்போது எழுந்து நில்லுங்கள். உங்களுக்கு ஒரு கட்டவிழ்ப்பையும் விடுதலையும் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். இயேசு நாமமே ஜெய நாமமே, ஜெய நாமமே, இயேசு நாமமே 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 ஜெய நாமமே,
ஜெயநாமமே, இயேசு நாமமே, ஜெயநாமமே, இயேசு நாமமே, ஜெயநாமமே, இயேசு நாமமே, ஜெயநாமமே, இயேசு நாமமே, ஜெயநாமமே, இயேசு நாமமே, ஜெயநாமமே. நல்ல தகப்பனே, உம்முடைய நாமத்திலே ஜெயம் உண்டு, உம்முடைய நாமத்திலே விடுதலை உண்டு, உம்முடைய நாமத்திலே வெற்றி உண்டு, உம்முடைய நாமத்திலே விமோசனம் உண்டு. அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவன் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். இந்த காலையில் உம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்கள். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ, அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். ஆமென். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. சிலர் இந்த பலிபீடம் என்பது ஒரு ஆலயத்திலே காணப்படக்கூடிய ஒரு பலிபீடம். தி ஆல்டர் இன் த சர்ச். நம்முடைய ஆலயத்திலும் இங்கே ஒரு ஆல்டர் ஒன்று இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இதை என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பலிபீடம் என்பது ஒரு சபையில் இருக்கக்கூடிய ஒரு ஆல்டர் அல்லது ஒரு அமைப்பு என்று சொல்லி கருதுகிறவர்கள் உண்டு. வேறு சிலர் சபை என்றால் அதற்கு என்ன இருக்க வேண்டும்? ஒரு ஆலயத்துக்கு ஒரு பலிபீடம் இருக்க வேண்டும். எவ்ரி சர்ச் should have an altar. நல்லது. சபைக்கு ஒரு பலிபீடம் உண்டென்றால் வேதம் கூறுகிறது, அந்த பலிபீடத்திலே இருக்கிறவைகளை புசிப்பதற்கு ஒருவருக்கும் என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. வேறு சிலர் என்ன நினைக்கிறார்கள்? இந்த சபை பலிபீடம் என்பது கர்த்தருடைய பந்தியை குறிக்கிறதாக இருக்கிறது. இது கர்த்தருடைய மேஜையை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன கூறுகிறது? வாசித்த வேத பகுதியிலே 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எபிரேயர் 13:11 நாம் வாசிக்க கேட்டோம். என்ன கேட்டோம்? மிருகங்களுடைய இரத்தம். போதும். நாம் பங்கு பெறுகின்ற கர்த்தருடைய பந்தியிலே மிருகத்தினுடைய இரத்தத்தை நாம் என்ன செய்வதில்லை? பயன்படுத்துவதில்லை. ஆகவே இது எழுத்தின்படியான சபைக்கு இருக்கக்கூடிய ஒரு பலிபீடமும் அல்ல. அந்த பலிபீடத்தில் வைத்து பரிமாறப்படுகின்ற கர்த்தருடைய பந்தியை குறித்ததும் அல்ல. வேறு சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த பலிபீடம் கிறிஸ்துவை குறிக்கிறதாக இருக்கிறது. அது கிறிஸ்துவை குறிக்கிறதாக இருக்குமேயானால், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு தன்னை சொல்லும்போது இவ்விதமாக தன்னை குறித்து கூறுகின்றார். நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த பலிபீடம் இயேசுவை குறிக்கிறது என்றால், இயேசு தன்னுடைய மாம்சம், தன்னுடைய இரத்தம் இவைகளை புசிக்கவும் பருகவும் வேண்டும், உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும் என்றால்
நீங்கள் இவைகளில் பங்கு பெற வேண்டும் என்று கூறுகிறார். ஆகவே இந்த பலிபீடம் என்பது இயேசுவையும் குறிப்பதில்லை. வேறு சிலர், ஐயா இந்த பலிபீடம், இந்த எழுத்தாளர் எழுதும்போது இவர் ஏதோ ஒன்றை மனதிலே வைத்து எழுதுகின்றார். இந்த எபிரேய நிருப ஆக்கியோன் யார் என்பது இன்று வரை ஒரு பேசும் பொருளாக இருக்கின்றது. ஒரு சிலர் இதை அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதியிருக்க வேண்டும், இதனுடைய உரைநடையை பார்க்கும்போது அவருடைய எழுத்துக்களை போன்று தான் இருக்கிறது, எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதியிருக்க கூடும் என்று நம்புகிறார்கள். வேறு சிலர் பவுல் அல்ல, ஆனால் வேறு யாரோ ஒருவர் எழுதியிருக்க கூடும் என்று கருதுகிறார்கள். எது எப்படியாக இருந்தாலும் ஒரு காரியத்திலே தெளிவு உண்டு. இந்த எபிரேய நிருபம் என்பது எபிரேய விசுவாசிகளுக்காக எழுதப்பட்ட ஒரு நிருபம். எபிரேய விசுவாசிகள் யூத மார்க்க பின்னணியிலிருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைக்கு இருந்த உபத்திரவத்தின் நாட்களிலே தங்களுடைய விசுவாசத்தை மறுதலியாமல் இருக்கத்தக்கதாக, தங்கள் பெற்றுக்கொண்ட இந்த கிறிஸ்தவ விசுவாசம் கிறிஸ்துவிலே அவர்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக, இது புதுமையானதல்ல, நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த அனுபவம் பழைய ஏற்பாட்டினுடைய நிழலுக்கு நிஜமாக இருக்கிறது என்று விளங்கி கொள்ளத்தக்கதாக அந்த கண்ணோட்டத்தை வைத்து ஒரு எழுத்தாளன் எழுதுகிறதான ஒரு நிருபமாக இது காணப்படுகிறது. ஆகவே ஒரு சிலர் என்ன கருதுகிறார்கள் என்றால், இந்த ஆலயம், இந்த பலிபீடம் என்பது பரலோகத்தில் இருக்கிறது என்று கருதுகிறார்கள். வேதத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை நாம் வாசிக்கும் போது பரலோகத்திலே காணப்படுகின்ற ஒரு பலிபீடத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். அந்த பரலோகத்தினுடைய பலிபீடத்திலே என்ன காணப்படுகிறது வாசிப்போம். 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இங்கு காணப்படுகின்ற பலிபீடத்திலும் புசிப்பு காணப்படவில்லை. இங்கே ஒரு பலிபீடம் உண்டு. இந்த பலிபீடத்திலே இரத்த சாட்சிகளுடைய அந்த முறையிடுதல், கூக்குரல் அங்கிருந்து கேட்கப்படுகிறது. ஆகவே நாம் பார்க்கின்ற இந்த எபிரேய நிருப ஆக்கியோன் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லுகின்ற நமக்கு ஒரு பலிபீடம் என்று சொல்லுகிறாரே, அவர் எதை மனதிலே வைத்து நமக்கு ஒரு பலிபீடம் என்று கூறுகிறார்? அவருடைய மனதிலே எதை வைத்து இதை எழுதுகிறார் என்று சற்று நாம் விரிவாக பார்க்க வேண்டும் என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல எபிரேய விசுவாசிகளுக்காக இது எழுதப்பட்டது. ஒரு யூத பின்னணியிலிருந்து வரக்கூடிய ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய திட்டத்தை அறியும்படி எழுதப்பட்டது. யூதர்களுக்கு அவர்களுடைய தொழுகையின் முறையிலே ஒரு பலிபீடம் ஒன்று உண்டு. அவர்கள் எப்பொழுதெல்லாம் தேவனை ஆராதிக்க போகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் பலிபீடத்தோடு கூட தங்களை இணைத்துக் கொள்வார்கள். தங்களுடைய பலிகளை, தங்களுடைய காணிக்கைகளை தேவனுக்கு முன்பாக செலுத்தி அந்த தேவனை தொழுது கொள்வது அவளுடைய வழக்கம். ஆகவே அவர்களை பார்த்து தான் சொல்லுகின்றார், உங்களுக்காகத்தான் நான் சொல்லுகிறேன், நமக்கு ஒரு பலிபீடம். இதை எழுதினவர் ஒரு யூதனாக இருக்கக்கூடும். ஆகவே தான் சொல்லுகிறார், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடத்திலே ஆராதனை செய்கிறவர்கள் என்று சொல்லுகின்றார். பலிபீடத்திலே ஆராதனை செய்கிறவர்கள் யார்? பலிபீடத்திலே ஆராதனை செய்கிறவர்கள், தேவனுடைய கூடாரத்திலே ஆராதனை செய்கிறவர்கள் ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் அப்படி ஆராதனை செய்யக்கூடிய ஆசாரியன் புசிக்க கூடாத ஒரு பலி எது? வேதாகமத்தில் சில பலிகளை செலுத்தின பிறகு
ஆசாரியனுக்கு அந்த பலி மிருகத்தினுடைய சில பகுதிகள் புசிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. சில பலிகளை செலுத்துகிறவர்கள், உதாரணமாக உற்சாக பலி அல்லது பொருத்தனை பலி அல்லது சமாதான பலி என்று சொல்லப்படுகிற அந்த பலியை செலுத்துகிற நபர் தன்னுடைய குடும்பத்தோடு கூட, தன்னுடைய உறவினர்களோடு கூட, தன்னுடைய அயலகத்தாரோடு கூட, தன்னோடு கூட இருக்கிற அந்நியன் பரதேசியோடு கூட சென்று அந்த பலியை தேவனுக்கு உற்சாகமாக செலுத்திவிட்டு அவனும் அவனோடு கூட இருக்கிற மக்களும் ஆசாரியனும் சேர்ந்து அந்த பலி மிருகத்தை புசிக்கலாம். ஆனால் இங்கு ஒரு பலியை குறித்து சொல்லுகிறார். இந்த பலி மிருகம் புசிக்கப்படக்கூடாத ஒன்று. அப்படி என்ன ஒரு பலி செலுத்தப்பட்டது? ஆசாரியன் புசிக்கத்தகாத ஒரு பலி என்ன என்று வேதத்திலே பார்க்க வேண்டும் என்றால் அது பாவ நிவாரண பலி. இந்த பாவ நிவாரண பலி என்று சொல்லப்படுகிற பலி, the day of atonement, பாவ நிவிர்த்தி நாள் என்று சொல்லப்படுகிற அந்த நாளிலே ஆசாரியனாலே அது செலுத்தப்படும். வருடத்துக்கு ஒரு முறை இந்த பலி செலுத்தப்படும். எதற்காக இந்த பலி செலுத்தப்படுகிறது என்றால் ஜனங்களுடைய பாவத்தின் நிவிர்த்திக்காக, சர்வ இஸ்ரவேல் தேசத்தினுடைய பாவ நிவிர்த்திக்காக இந்த பலி செலுத்தப்படுகிறது. இந்த பலியை செலுத்தும் போது ஆசாரியன் அந்த பலியின் இரத்தத்தை தன்னுடைய கரத்திலே ஒரு பாத்திரத்தில் ஏந்தினவனாக வருடத்துக்கு ஒரு முறை ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்படுகின்ற மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே சென்று அங்கு கிருபாசனத்தின் மீது அந்த இரத்தத்தை எடுத்து தெளித்து ஜனங்களுடைய பாவ நிவிர்த்திக்காக தேவனை நோக்கி மன்றாடு செய்வான். அந்த மன்றாட்டுக்கு பிறகு அந்த பலியின் மிருகம் பாளையத்துக்கு புறம்பே எடுத்து செல்லப்பட்டு, அதாவது பட்டணத்தினுடைய நகரத்தினுடைய வாசலுக்கு வெளியே அது கொண்டு செல்லப்பட்டு அங்கு சுட்டெரிக்கப்படும். இந்த பலி மிருகத்தினுடைய எந்த ஒரு பகுதியையும் ஒருவரும் புசிக்கலாகாது. இதை இந்த எபிரேய நிருப ஆக்கியோன் காண்பித்து விட்டு 11ஆம் வசனத்திலே மீண்டுமாக நாம் வாசிக்க கேட்போமே. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தப்படியே போதும். அந்தப்படியே இதை போலவே இன்னொரு காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். வாசிங்க, இப்ப வாசிங்க. இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பலி மிருகம் எப்படி நகர வாசலுக்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டு அது சுட்டெரிக்கப்பட்டதோ அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பாவ நிவாரண பலியாக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்து அவருடைய சரீரம் என்ன செய்யப்பட்டது? நகரத்துக்கு புறம்பே பாடுபட ஒப்பு கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிருக்கிறவங்க யாராவது இங்கே இருக்கிறீங்களா? நான் இஸ்ரவேல் சிஸ்டர் வந்திருக்கிறாங்க, ரைட். அங்கே போய் பார்த்தா இயேசு மரித்த இடம் கல்வாரி என்று அந்த இடத்தை எங்கே காண்பிக்கிறார்கள் என்றால் பழைய எருசலேம் நகரத்துக்குள்ளாக அதை காண்பிப்பார்கள், ஒரு ஒதுக்குப்புறத்தில் காண்பிப்பார்கள். ஆனால் எபிரேய நிருப ஆக்கியோன் சொல்லுகிறார், இயேசு பாடுபட்டது நகரத்திற்கு புறம்பே அவர் பாடுபட்டார். அதுதான் உண்மை. பல காரியங்கள் அங்கு காலம் செல்ல செல்ல எபிரேய மக்கள் அல்லது எருசலேமின் மக்கள் சரித்திரத்தை வித்தியாசமான இடங்களில் அவர்கள் காண்பிப்பது உண்டு. இயேசு பாடுபட்டது எருசலேமுக்கு புறம்பே. அவர் எருசலேமின் நகர வீதியிலே சிலுவையை சுமந்தவராக நகரத்துக்கு புறம்பே அவர் பாடுபட்டார் என்று எபிரேய நிருப ஆக்கியோன் சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன?
எப்படி ஒரு மிருகம், பலி மிருகம் பாவ நிவர்த்திக்காக அது பலியிடப்பட்டு வெளியே எடுத்து செல்லப்பட்டதோ, அதே போல இந்த உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு சிலுவையை அவர் சுமந்தவராக அவர் வெளியே சென்றார். வெளியே செல்வது என்பது எதை காண்பிக்கிறது என்றால், இந்த உலகத்தினின்று, இந்த உலகத்தினுடைய அமைப்புகளிலிருந்து, இந்த உலகத்தினுடைய காரியங்களிலிருந்து அவர் வெளியே சென்று தன்னை மரிப்பதற்காக ஒப்பு கொடுத்தார் என்பதை காண்பிக்கின்றது. இந்த உலகம், நீங்களும் நானும் பார்க்கின்ற இந்த உலகம் 5 முக்கியமான காரியங்களை உள்ளடக்கி இருக்கிறது. 5 முக்கியமான காரியங்கள். முதலாவதாக, உலகம் என்று சொல்லும்போது இந்த உலகத்திலே முழுவதுமாக ஒரு பொருளாதார அமைப்பு ஒன்று உண்டு. இந்த உலகத்திலே நாம் காண்கின்றதான ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு ஒன்று உண்டு. இந்த உலகத்திலே நீங்களும் நானும் காணக்கூடிய தொழில்நுட்ப அமைப்பு ஒன்று உண்டு. இந்த உலகத்திலே நீங்களும் நானும் காணக்கூடிய சமுதாய மற்றும் அரசியல் அமைப்புகள் உண்டு. There are 5 systems that makes the global system என்று சொல்லுகிறார்கள். What are they? Our economic system, our ecological system, our technological system, our social system, and our political system. All these systems make, our global system. இந்த 5 கட்டமைப்புகளையும் உள்ளடக்கித்தான் ஒரு உலகம் என்று ஒரு காரியம் காணப்படுகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக அவர் பாளையத்துக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். ஒரு பலி மிருகம் எவ்விதமாக அது புறக்கணிக்கப்பட்டு வெளியே கொல்லப்படுகிறதோ, அதுபோல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்டவராக. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய குற்றத்திற்காக பிராயச்சித்தம் செய்வதற்கு ஒரு பலியை கொண்டு வருவானேயானால், ஆண்டவர் அவனுக்கு நியமித்த ஒரு வழி என்னவென்றால், அவன் தன்னுடைய பலி மிருகத்தை தன்னோடு கூட எடுத்து கொண்டு வர வேண்டும். அந்த பலி மிருகத்தை அவன் தன்னுடைய எருசலேம் ஆலயத்துக்கு கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக பலி செலுத்த வேண்டும். அந்த பலி மிருகத்தை கொண்டு வரும்போது எல்லாரும் அவனை பார்ப்பார்கள். ஐயா போறாரு, போன வாரம் தான் ஒரு பலியை கொண்டு போனாரு, போன வாரம் என்ன தப்பு தண்டா பண்ணாரோ தெரியாது, இந்த வாரம் எதை கொண்டு போறாரு? பலியை கொண்டு போறாரு. போன வாரம் தப்பு பண்ண ஆசாமி இந்த வாரம் என்னதான் பண்ணியிருக்கிறாரு? சொல்லுங்களேன், தப்பு தான் பண்ணியிருக்கிறார். ஆகவே பலி மிருகத்தை கொண்டு செல்லுகிறவன் தலையை உயர்த்திட்டு போக முடியாது. அவன் தவறு செய்து குற்ற நிவாரண பலி கொண்டு செல்வானையானால் அவன் தலையை என்ன பண்ணிட்டு தான் போனோம்? வெக்கப்பட்டு அவமானப்பட்டு போகணும், அவமானப்பட்டு போகணும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரும் அதை போலவே அவமானப்படுத்தப்பட்டவராக 2 விசாரணைகள் இயேசுவுக்கு முன்பாக வைக்கப்பட்டது. முதலாவதாக ஒரு விசாரணை, பிரதான ஆசாரியனுடைய அரமனையில் அவர் விசாரிக்கப்பட்டார். இரண்டாவது ஒரு விசாரணை, பிலாத்துவினுடைய அரமனையில் அவர் விசாரிக்கப்பட்டார். பிரதான ஆசாரியன் இந்த இயேசு யார் என்பதை அறிந்திருந்தான். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கப் போகிறான் என்பதை அறிந்திருந்தான். இந்த பிரதான ஆசாரியன் இயேசு இப்படிப்பட்டவராக மரிக்கப் போகிறார் என்பதை வசனத்தின் வாயிலாக நன்கு அறிந்திருந்தான். ஆனாலும் பிரதான ஆசாரியனுடைய அரமனையிலே இயேசு பரிகாசம் பண்ணப்பட்டார். அதே போல பிலாத்துவனுடைய அரமனையிலும் ரோம போர் சேவகர்கள் அவரை பரிகாசம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனுடைய அரமனையிலே உன்னை அடித்தது யார், அதை ஞான திருஷ்டியினாலே சொல்லும் என்று அவர் கண்களை கட்டிவிட்டு பரிகாசம் செய்தார்கள். ஆனால் பிலாத்துவனுடைய அரமனையிலே அவருடைய சிரசின் மேலே கிரீடத்தை, முட்கிரீடத்தை வைத்து யூதருக்கு ராஜாவே நீர் வாழ்க என்று சொல்லி அவரை அடித்து, அந்த சிரசின் மேலே அடித்து அவரை பரிகாசம் செய்தார்கள். அவமானப்படுத்தப்பட்டவராக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார். எபிரேய நிருபாக்கியோன் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அவர் சிலுவையை சுமந்து புறக்கணிக்கப்பட்டவராக அவமானத்தை எண்ணாமல் அவர் நமக்காக பாடுபட்டார்.
நிந்தையை ஏற்றுக்கொண்டவராக பாடுபட்டார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். 11:26 இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு எளிமையான ஒரு சத்தியத்தை இந்த வேத பகுதியிலே எபிரேய நிருபாக்கியன் கூறுகிறார். இந்த உலகத்தை விட்டு சற்று வெளியே சென்று அவரோடு கூட நிந்தையை, அவரோடு கூட அவமானத்தை, அவரோடு கூட கஷ்டத்தை சகிப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பு இதில் கொடுக்கப்படுகிறது. மோசேக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். அவனுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தது. நான் இந்த பார்வோனுடைய அரமனையிலே சுகமாய் வாழ்வதா, அல்லது தேவ மக்களோடு கூட இந்த அரமனையை விட்டு வெளியே, இந்த சுகத்தை விட்டு வெளியே, எனக்கு கிடைக்கக்கூடிய பதவிகளை விட்டு வெளியே, நானும் நகர வாசலுக்கு புறம்பே, இன்னொரு வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால், இந்த எகிப்தினுடைய அரமனை எனக்கு தரக்கூடிய சகல விதமான நன்மைகளையும் நான் விட்டு என் ஜனங்களோடு கூட நான் பாடு அனுபவிக்க நான் போகட்டுமா என்ற ஒரு தெரிந்து கொள்ளுதல் அவனுக்கு அவசியமாக இருந்தது. எபிரேய நிருபாக்கியன் சொல்லுகிறான், அவன் இரண்டையும் சீர்தூக்கி பார்க்கிறான். ஒரு பக்கம் பார்த்தால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மேன்மைகள், ஸ்லாக்கியங்கள், பதவிகள், பிரமாணங்கள், வசதிகள், வாய்ப்புகள் எல்லாத்தையும் பார்க்குறான். இன்னொரு பக்கத்தில் அவன் பார்க்கும்போது தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை அவன் பார்க்கின்றான். அவன் எதை தெரிந்து கொண்டான்னு தெரியுமா? அவன் தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொள்ளுகிறான். ஏன்? இந்த எகிப்தினுடைய பார்வோனுடைய வீட்டிலே தேவன் இல்லை. இந்த எகிப்தினுடைய பார்வோனுடைய வீட்டிலே தெய்வ பயம் இல்லை. இந்த எகிப்தினுடைய பார்வோனுடைய வீட்டிலே தேவ நிறைவும் ஆசீர்வாதமும் இல்லை. ஆனால் தேவ ஜனங்கள் கூடியிருக்கிற இடத்திலே தேவன் இருக்கிறார். தேவ ஜனங்கள் கூடியிருக்கிற இடத்திலே தெய்வ பயம் உண்டு. தேவ ஜனங்கள் கூடி இருக்கிற இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு. அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார். அவன் தெரிந்து கொண்டான், இதை விடுவது என்பது சற்று கடினமானது. இதை விடுவது, எகிப்தை விடுவது என்பது, அரமனையை துறப்பது என்பது லகுவானதல்ல. He was willing to forego anything and everything for the sake of Christ. கிறிஸ்துவுக்காக எதையும் அவன் இழப்பதற்கு ஆயத்தமாக இருந்தான். ஒரு அருமையான பழைய பாடல், எமில் ஜபசிங் ஐயா பாடின ஒரு பாடல் ஒன்று உண்டு. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ஜி எடுங்கய்யா. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. சேர்ந்து பாடுங்க. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி துணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அசுத்தம் களைவோம், அன்பை அழைப்போம், ஆவியில் அனலும்
இடை கருத்து வேற்றுமையின்றி வாழ்வோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்ளுவோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோனினால் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் என்ன ஆனதில்லை? தரித்திரரானதில்லை. மோசே அதை அறிந்திருந்தான். தேவ ஜனங்களோடு கூட பாடு அனுபவிப்பதற்கு அவன் தெரிந்து கொண்டான். 13ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 13:13 வாசிப்போம். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. இந்த பலிபீடம் என்றால் எது? இது பிரிவை காண்பிக்கிறது. உலகத்துக்கும் நமக்கும் உள்ள ஒரு வேற்றுமை. உலகத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பு இந்த பலிபீடத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவருடைய நிந்தையை நாம் சுமந்து. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களிலே மிக தெளிவாக பிரிதலுடைய அவசியம், ஏன் நாம் மாறுபட்டு வாழ வேண்டும் என்ற காரியத்தை நமக்கு காண்பிக்கின்றார். வாசிக்கலாம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆமென். ஐக்கியம் ஏது, சம்பந்தம் ஏது இல்லையா? ரொம்ப அழகாக பவுல் நமக்கு காண்பிக்கின்றார். There is a difference. You cannot be yoked. நீங்க ஒன்றா இணைக்கப்பட முடியாது, ஒன்றா பிணைக்கப்பட முடியாது. முதலாம் சங்கீதம் யாவரும் தெரிந்த ஒரு சங்கீதம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமல் பாவிகளுடைய வழியில் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். இப்ப நம்ம யாரும் அதை செய்யறதில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதானே? அதெல்லாம் நிற்காத, உட்காராத, கேட்காத, எல்லாம் ரைட்டு, ஓகே, எல்லாம் வெளியே வந்தாச்சு. ஆனால் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து புரியுதுங்களா? ஒன்றை விட்டு பிரிந்து இன்னொன்றை பற்றி கொள்ளுதல். இதுதான் வேதாகமத்தினுடைய சாராம்சம். முன்னே நாம் அந்தகாரத்தில் இருந்தோம், அந்தகாரமாகவே இருந்தோம். இப்பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறிவிட்டோம். முன்பு நாம் பாவத்திலே இருந்தோம், சத்துருவினுடைய பிசாசனுடைய பிடியில் இருந்தோம். இப்பொழுது நாம் தேவனுக்குள்ளாக வந்து விட்டோம். தேவனை பற்றி கொள்வது. ஆமென். இந்த ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர், அவரை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்றால், பல நேரத்தில் ஆண்டவரும் ஜனங்களை விட்டு பிரிந்து விடுகிறார். என்ன ஐயா இப்படி ஒரு சத்தியத்தை சொல்லுகிறீர்? ஆண்டவர் ஜனங்களோடு கூட அல்லவா இருக்கிறார், அவர் பிரிந்து விடுகிறார் என்று சொல்லுகிறீரே, எதன் அடிப்படையில் சொல்லுகிறீர் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு முன்பாக நான் வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன். யாத்திரையாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 19:12 வாசியுங்கள். ஜனங்களை சுற்றிலும் நீ ஒரு எல்லையை குறித்து மலையில் ஏறாதபடிக்கு அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று எந்த தேவன் இப்படி சொல்லுகிறார்? பகலிலே மேகஸ்தம்பமாக,
இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக அவர்களோடு கூட நடந்து சென்ற தேவன். 10 விதமான வாதைகளை தேவன் தந்தார். நன்றாக கவனிக்கணும். கவனிச்ச ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த பக்கம் ஒன்றும் சொல்ல மாட்டீங்களே, கவனிக்கிறீங்களா? ஆமேன். ஆமாம், 10 வாதைகள். இந்த 10 வாதைகளில் நீங்கள் பார்ப்பீர்கள் 9 வாதைகள் எவைகளெல்லாம் எகிப்தியர்கள் தங்களுடைய தெய்வம் என்று எண்ணினார்களோ. நைல் நதி அவர்களுக்கு ஒரு கடவுள். அந்த நைல் நதியை ஆண்டவர் கை வச்சார். தவளை ஒரு கடவுள். அந்த தவளை ஆண்டவர் என்ன பண்ணார்? எதை கடவுள்னு அவன் நம்பினானோ அந்த கடவுளையே அதிகமாக வர பண்ணி சப்பாத்தி செஞ்சால் சப்பாத்தி கல் எது ஓடுது? இட்லி சுடலான்னு இட்லி பானையில் கரண்டியை உள்ளே போட்டால் என்ன ஓடுது? எதை அவன் தெய்வம் என்று நம்பினானோ அது தெய்வம் அல்ல என்று அதையே அவனுக்கு ஒரு வினையாக்கி ஒரு முல்லை போல மாற்றி தேவன் ஒரு அடிமைக்காக யுத்தம் பண்ணுவதுதான் இந்த 10 வாதைகளும். இவனுக்கு சண்டை போட முடியாது. இவன் யாரு? ஒரு தேசத்தில் அடிமை. இவன் ஒரு வல்லரசோடு கூட எதிர்த்து நின்று போராட வேண்டும் என்றால் இவனுக்காக, இவனோடு, இவன் சார்பில், இவன் பட்சத்திலே அண்ட சராசரங்களை உண்டு பண்ணின ஆண்டவர் இவனுக்காக நின்று செயல்பட்டதுதான் இந்த வாதைகளை அனுப்பினது. நம்பினா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படியெல்லாம் கொண்டு வந்தார். வெளியே வராங்க, செங்கடலை கடந்து வராங்க. பார்வோனையும் அவன் சேனையும் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை அது வரைக்கும் அல்லேலூயா 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 உற்சாகம். இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறம் சற்று யோசிக்கிறாங்க. நம்ம இந்த வனாந்தரத்தில் சோறு தண்ணி இல்லாமல் என்ன செய்ய போகிறோம்? இப்போ கொஞ்ச நேரத்தில் சாக போகிறோம். எகிப்தில் நம்ம அடிமைகளாக இருந்தாலும் அங்கே நம்ம சாப்பிட்ட காய்கறின்னா காய்கறி பச்சை பசேல்னு சாப்பிட்டோம். நைல் நதி ஓரத்தில் அங்கே இன்னெல்லாம் விதமான வித்தியாசமான கறிகளை சாப்பிட்டோம். வான்கோழி கறி சாப்பிட்டோம், முயல் கறி சாப்பிட்டோம், மான் கறி சாப்பிட்டோம், பன்னி கறி சாப்பிட்டோம். பன்னிக்கறி சாப்பிட மாட்டாங்க. ஆமாம், மாட்டுக்கறி சாப்பிட்டோம், ஆட்டுக்கறி சாப்பிட்டோம், கோழிக்கறி சாப்பிட்டோம், எல்லாம் சாப்பிட்டோம். இங்கே ஒரு கறியும் காய்கறி கூட இங்கே இல்லையே. மோசே எங்களை கொன்று போடவா இங்கே கொண்டு வந்தீர்? ஆண்டவர் சொன்னாரப்பா, உனக்கு நான் தரேன், நான் என் சாப்பாட்டு தரேன், வானத்தினுடைய தூதர்களுடைய அப்பத்தை நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு தரேன் அப்படின்னாரு. தண்ணி இல்லை. தண்ணி இல்லைன்னு உடனே ஒரு முறுமுறுப்பு. ஆண்டவர் பார்த்தாரு, இவங்களோட கூட இப்படியே போயிட்டு இருந்தா இந்த பயல்க எப்போவுமே முறுமுறுக்கிற ஒரு ஆவியும் திரும்பி பின்னிட்டு போகக்கூடிய ஒரு ஆவியும் உடையவங்க. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இவங்களை விட்டு கொஞ்சம் தூரமாக நம்ம நிற்போம். He secluded himself. God separated himself from the Israelites. அப்படி மலை மேலே நான் இருப்பேன், மோசே உனக்கு நான் காண்பிப்பேன், நீ மட்டும் மேலே வா, ஒரு எல்லையை போடு. I wanted to separate myself from the people. சரி, இவர் மேலே போயிட்டு வந்தார். மோசே மேலே இருக்கிறார். ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்துக்கான ஒரு அருமையான ஒரு வரைபடத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. ஒரு பேட்டர்ன், ஒரு பிளான் கொடுத்து அனுப்புகிறாரு. கீழே பார்த்தா ஆரோன் என்ன செய்துட்டான் தெரியுமா? இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் எகிப்தினுடைய தெய்வங்கள் தான். நல்ல ஞாபகம் வைத்துக்கணும். 400 வருஷம் உள்ள இருந்தானுங்க. எகிப்தில் மாடு அது ஒரு தெய்வம். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் மாடை என்ன பண்ணுறாங்க? எகிப்தியரும் அப்படித்தான். காளைகளை அவர்கள் தெய்வமாக வழிபட்டார்கள். எதுக்கு அதை வழிபட்டார்கள் என்றால் அதுதான் செல்வம், ப்ராஸ்பெரிட்டி, காசு பணம் கொடுக்குது அப்படின்னு நம்பினாங்க. இன்றைக்கும் பாம்பேயில் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் இருக்கிற அந்த இடத்தெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு சிலை வச்சுருப்பாங்க. நம்ம நாட்டில் என்ன சிலைன்னு கேட்டால் ஒரு காளையினுடைய சிலை. ஏன்னா இந்த புல் தான் என்ன பண்ணுது, இந்த காளை தான் என்ன பண்ணுது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சே என்ன பண்ணுது. ஆமாம், பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடியது இதுதான் என்று நம்முடைய நாட்டு மக்களும் அதை நம்புகிறார்கள். சரி, இங்கே வருவோம். ஜனங்கட்டெலாம் கொடுங்கப்பா, கழுத்த காதலருக்கெல்லாம் கொடுங்க, எல்லாம் வாங்கியாச்சு, கண்ணுக்குட்டி செஞ்சிட்டான். மோசை கீழே இறங்கி பார்த்தா மோசைக்கு கடும் கோபம் உண்டு. உடனே அதை உடைச்சி போட்டு என்ன செய்யலாம் தெரியுமா? 33ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். இதுவரைக்கும் நம்முடைய ஆண்டவர் இந்த மக்கள் மத்தியிலே, மக்கள் நடுவிலே அவர் குடியிருக்கின்றவர்.
ஜனங்களோடு கூட குடியிருக்கிற தேவன் இப்போ அவரே என்ன பண்ணிட்டாரு, இந்த ஜனங்களை விட்டு நான் கொஞ்சம் தூரமாக போகிறேன், பாளையத்துக்கு புறம்பே, பாளையத்துக்கு புறம்பே. ஒருவன் என்னை சந்திக்க விரும்பினால் அவன் வரட்டும், தன் வீட்டை விட்டு தன்னுடைய கூடாரத்தை விட்டு என்னை சந்திப்பதற்காக ஒரு பிரயாசப்பட்டு வெளியே என்ன பண்ணட்டும், வரட்டும் வரட்டும். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சிலர் ஆலயத்துக்கு வருவதில்லை. இந்த கொரோனாக்கு முன்னால், கோவிட்க்கு முன்னால் வந்தது போல் நிறைய பேர் இப்போ ஆலயத்துக்கு வர்றதில்லை. ஏன்னு கேட்டால் இப்போ நிறைய சாய்ஸ் அவங்களுக்கு வந்துருச்சு. கூடாரம் அவங்க கூடாரத்துக்குள்ளேயே வந்துருச்சு. இப்போ இந்த கூடாரம் தூரமாக போட்டு மோசே போட்டது போல் இன்னைக்கு இல்லை. இந்த கூடாரம் என்ன பண்ணிடுச்சுன்னா டெலிவிஷன் வழியாக உள்ளே வந்துருச்சு. இந்த கூடாரம் எதன் வழியாக வந்துருச்சுன்னு கேட்டால் யூடியூப் வழியாக உள்ளே வந்துருச்சு. இந்த சேனல்ஸ் எல்லாம் இப்போ உள்ளே வந்து தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா ஜனங்களை ஆலயத்துக்கு, தன்னுடைய பாளையத்தை விட்டு, தன்னுடைய வீட்டை விட்டு தேவனை தொழுது கொள்வதை, புறப்பட்டு போவதை தடை செய்து விட்டது. அன்னைக்கு அதனால தான் பெரிய போராட்டம் பார்வனோட, என் ஜனங்களை ஆராதனை செய்ய அனுப்பிவிடு, என் ஜனங்களை ஆராதனை செய்ய அனுப்பிவிடு. ஜனங்களை ஆராதனை செய்வதை தடை செய்வதைத்தான் சத்துரு அன்றைக்கும் செய்து கொண்டிருந்தான், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கின்றான். சற்று கவனமாக நாம் இருக்க வேண்டும். மீண்டுமாக யூத மார்க்கத்துக்குள்ளே நாம் வரும்போது சில காரியங்களை நாம் அறிய வேண்டும். இந்த பாரம்பரியங்கள் எல்லாம் ஒரு யூதனுக்கு கொடுக்கப்பட்டது. யூதனுக்கு கொடுக்கப்பட்ட சில பாரம்பரியங்கள் என்ன என்று அறிய வேண்டும் என்றால், அவன் எதை புசிக்க வேண்டும், எதை புசிக்க கூடாது என்று அவனுக்கு ஒரு வரையறை ஒன்று உண்டு. எப்படி உடுத்த வேண்டும், எதை உடுத்த வேண்டும் என்ற ஒரு வரையறை ஒரு யூதனுக்கு உண்டு. எப்படி சமைக்க வேண்டும் என்றும் அவனுக்கு சமையல் வரைமுறையும் யூதனுக்கு கொடுக்கப்பட்டதுண்டு. இதெல்லாம் விளக்கி சொல்ல இன்னைக்கு நேரம் இல்லை. அது ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு சொன்னால் தான் நமக்கு எல்லாரும் டீட்டெயிலாக கற்றுக்க முடியும். எதை எப்படி சமைக்கணும், எப்படி சமைக்கக்கூடாது ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி விவசாயம் பண்ணணும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். பல காரியங்கள் யூதனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டது. எப்படி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி ஒரு அடிமையை நடத்த வேண்டும் தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அடிமைக்கான விடுதலை எப்பொழுது, இவைகளையும் தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு வசனத்தை இவைகளை மனதில் வைத்து வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 யோவான் 2:15. இப்போ வெளியே வரணும், தேவ மக்கள் சபை வெளியே வரணும். எதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு கேட்டால், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்திலிருந்து சபை வெளியே வரும்படியாக ஒரு அழைப்பு. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடம் எதை குறிக்கிறது என்றால், செப்பரேட் yourself from the world. இந்த உலகத்திலிருந்து சற்று வெளியே வா. இந்த உலகத்திலே என்ன இருக்கிறது வாசிக்கலாம். 16ஆம் வசனத்தையும் வாசிப்போம். மறுபடியும் வாசிப்போம். 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமென். உலகம் என்று சொல்லும்போது வேதாகமத்திலே நாம் 2 காரியங்களை அறிய வேண்டும். முதலாவதாக நாம் காண்கின்றதான இந்த எழுத்தின்படியான ஒரு உலகம். எபிரேயர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபிரேயர் 1:2. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாய் நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவரை கொண்டு உலகங்கள், நீங்களும் நானும் காணக்கூடிய இந்த யூனிவர்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த உலகம், உலகம் என்பது பூமி மாத்திரமல்ல, மற்ற கோள்களையும் குறிக்கிறது உலகம். அதே நேரத்தில் தேவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய உலக அமைப்பையும் உலகம் என்று தான் வேதம் கூறுகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன்,
நீங்கள் காணக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பூமி, மற்ற கோள்கள், இது எல்லாமே உலகம் என்று தான் அழைக்கப்படுகிறது. அதோடு கூட உலகம் என்று பார்க்கும்போது தேவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதையும் உலகம் என்று தான் நாம் பார்க்கின்றோம். அப்படி தேவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்பு என்ன? ஒருவர் இவ்விதமாக உலகத்தை குறித்து விளக்குகிறார். என்ன விளக்குகிறார் என்றால், உலகத்தின் அமைப்பு என்பது வஞ்சிப்பது. உலகத்தினுடைய அமைப்பு என்ன? வஞ்சிப்பது, மற்றவர்களை ஏமாத்துவது. The system of the world is a tale of deception என்று சொல்லுகிறார். அடுத்தது, உலகத்தினுடைய அமைப்பு என்பது அரசியல் லாபம் அல்லது அரசியல் விளம்பரம் தேடுவது. உலகத்தினுடைய அமைப்பு என்பது அநீதத்தின் வழியிலே சம்பாதிப்பது. அநீதத்தின் வழியிலே சம்பாதிப்பது, அங்கீகாரம் அல்லது வல்லமையை நிரூபிக்க போராடுவது. இதுதான் உலகத்தினுடைய அமைப்பு. மறுபடியும் சொல்றேன், வஞ்சிப்பது, அரசியல் லாபம் அல்லது விளம்பரத்தின் மூலமாக லாபம் பெறுவது, தவறான வழியிலே சம்பாதிப்பது, அங்கீகாரம் அல்லது வல்லமையை பெறுவதற்கு போராடுவது. போராடு என்று உலகம் சொல்லி கற்றுக் கொடுக்கிறது. இதுதான் உலகத்தினுடைய அமைப்பு. இந்த உலகத்தினுடைய அதிபதி, பிரபஞ்சத்துக்கு ஒரு அதிபதி ஒருவன் உண்டு. அவன் யாரு? பிசாசானவன். அவன் என்ன செய்து விட்டானாம்? நம்முடைய மனக்கண்களை என்ன செய்துட்டான்னு சொல்றாரு பவுல், குருடாக்கி விட்டு விட்டான். இந்த உலகத்தின் அதிபதி நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி விட்டான். ஆகவேதான் இந்த அமைப்பை விட்டு சற்று வெளியே வா என்று தேவன் அழைக்கிறார். நீ இந்த இருட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனக்கண்கள் தெளிவாக்கப்பட்டவனாக நீ பாளையத்துக்கு புறம்பே நிந்தையை சுமந்து கொண்டு வா என்று கூறுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தனது வாழ்க்கையிலே அவர் கடந்து வந்த பாதையிலே அவர் கூறும்போது என்ன சொல்லுகிறார் என்றால், பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பிலிப்பியர் 2:17. மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். பலி, விசுவாசத்தின் பலி. பலி, மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு பலிபீடம், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடத்திலே நான் விசுவாசமாகிய பலியிலே நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். எவ்விதமான ஒரு சந்தோஷம் பவுலுக்கு! 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3:12 வாசிங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஐயா, அம்மா, பாளையத்துக்கு புறம்பே நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. நாம் சிலுவையை சுமந்தவர்களாக பாளையத்துக்கு புறம்பே நிந்தையை சுமக்க கடவோம் என்று சொன்னாரு. அது என்ன? நான் தேவ பக்தியாய் நடக்க மனது இருந்தாலே போதும். என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்க. துன்பம் உண்டு, துன்பம் உண்டு. இன்றைய நவீன கால போதனைகள் என்ன சொல்லுகிறது? சில கூட்டங்களுக்கு நான் போய் உட்கார்ந்து பின்னால் உட்கார்ந்துருப்பேன். மேடையில் பெரிய 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 அமைப்புகள் இருக்கும், பெரிய ஊழியர்கள் என்று சொல்லப்படுவர்கள் இருப்பார்கள். திடீரென்று ஒருவர் வருவார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், தேவன் எனக்கு ஒரு ஜாகுவார் காரை கொடுத்திருக்கிறார், இதனுடைய விலை 1,20,00,000 ரூபாய் என்று சொல்வார். உடனே எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் என்று சொன்ன உடனே கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவார்கள். அப்படியே போயிடுவார். அப்புறம் இன்னொரு அம்மா வரும், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் எங்கேயோ ஒரு பழங்காட்டில் இருந்தோம், பணங்காட்டில் இருந்த எங்களை சென்னைக்கு தேவன் கொண்டு வந்தார். இந்த சென்னையிலே வந்து நாங்கள் ஒரு வீடு இல்லாமல் இருந்தோம். கர்த்தர் எங்களுக்கு இப்பொழுது ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீட்டை மேலையும் கீழையும் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அதனுடைய மதிப்பு 1C. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம், போயிடுவோம். ஆனால் இயேசுவும் அப்போஸ்தலர்களும்
எதை கற்றுக் கொடுத்திருக்கிறாள் என்றால், தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் எப்படி துன்பப்படுவார்களா? மிகவும் துன்பப்படுவார்கள். இதுக்கு ஒரு உதாரணமே பவுல் சொல்றாரு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 11 வசனம். 1 கொரிந்தியர் 4:11. இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். பவுலுடைய வாழ்க்கை சற்று சிந்தித்து பாருங்கள். ஐயா, நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேட்டா, தங்க இடம் இல்லை. எது நிமித்தம்? யார் நிமித்தம்? கிறிஸ்துவின் நிமித்தம். பலிபீடம் ஒன்று உண்டு. அந்த பலிபீடத்தை நான் உண்டு என்று எனக்கு சொந்தப்படுத்தும் போது மிகுந்த துன்பம். 10ஆம் வசனத்தை வாசிங்க. அதிலே உள்ள 10ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். போதும். யார் சொல்றது? கமாலியலுடைய பாதப்படியிலே படித்த ஒருவன் சொல்லுகிறான், நான் யாருங்க? நானு சத்தமா சொல்லுங்களேன். அவன் தானே சொல்றான், நம்மள சொல்லல. நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர். ஐயா பவுலே, ஏன்பா உன்னை பைத்தியம்னு எல்லாரும் சொல்றாங்க? நீ நல்லா படிச்சவன் தானே, ஒரு நல்ல யூத பின்னணியில வந்தவன் தானே, ஒரு நல்ல கோத்திரத்தை சேர்ந்தவன் தானே, வைராக்கியம் உள்ளவன் தானே, உனக்கு தெரியாதது என்னப்பா இருக்கு? கிறிஸ்துவின் நிமித்தம். அப்போ இவனை பைத்தியம்னு சொன்னாலும் அந்த நிந்தைய தைரியமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய. ஏன்னா உலகத்தை விட்டு வெளியே வரும்படி அழைக்கப்பட்டவன். சபையே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், உனக்கு ஒரு பலிபீடம் உண்டா? Do you have an altar this morning? The Jewish people had an altar that led them outside the camp. யூதர்களுக்கென்று ஒரு பலிபீடம் இருந்தது. அது அவர்களை வெளியே எடுத்து சென்றது. பாளையத்துக்கு புறம்பே தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு, உலகத்தை விட்டு, பற்றுதல்களை விட்டு, சுற்றுச்சூழல்களை விட்டு, உலகத்தினுடைய அமைப்புகளை விட்டு தேவனோடு வெளியே சென்று ஐக்கியப்படுவதற்கு அவர்களுக்கு ஒரு பலிபீடம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பலிபீடம் உண்டா? நீங்கள் பாளையத்துக்கு புறம்பே கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தையை சுமப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கண்ணில் மூடி நாம் ஜெபிக்கலாம். Do you have an altar this morning? உங்களுக்கென்று ஒரு பலிபீடம் உண்டா? இந்த பலிபீடம் நம்மை உலகத்திலிருந்து வேறு பிடிக்கக்கூடிய ஒரு பலிபீடம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையிலிருந்து நம்மை வெளியே அழைத்து செல்லக்கூடிய ஒரு பலிபீடம். அநீதத்தின் சம்பாத்தியத்திலிருந்து நம்மை வெளியே அழைத்து செல்லக்கூடிய ஒரு பலிபீடம். பெயர் புகழ் வாங்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்திலிருந்து நம்மை வெளியே எடுத்து செல்லக்கூடிய ஒரு பலிபீடம். அரசியல் ஆதாயங்களுக்காக விளம்பரங்களை தேடிக்கொள்ள வேண்டாம் என்று ஒதுக்குகிற ஒரு பலிபீடம். அந்த பலிபீடம் உண்டா? உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். ஜெபமாக எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். கரங்களை உயர்த்தி. உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடு
கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், உள்ளே இயேசு. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரேப்பா. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. ஹல்லேலூயா. நமக்காக பாளையத்துக்கு புறம்பே அவர் பாடுபட்டதினால நீங்களும் இந்த பாடுகளை பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக அவர் அவமானப்படுத்தப்பட்டார். அந்த பலிபீடம் நமக்கு உண்டு இன்றைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பலிபீடம் இருக்கிறது. அந்த பலிபீடத்தை நாம் பற்றி கொள்ளும்போது நம்மை ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக வழிநடத்த வல்லவராக இருக்கிறாரு. இந்த பலிபீடத்தை நோக்கி பார்ப்போமா இன்னைக்கு? பாளையத்துக்கு புறம்பே அவர் பாடுபட்டாரு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து விட்டு நாம் வெளியே வர வேண்டும். உலகத்தின் ஆசாபாசங்களிலிருந்து நம்மை கர்த்தர் வெளியே கொண்டு வர வேண்டும். அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரேப்பா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரேப்பா. மோடு கூட பாடுகளை சகிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்தருளும் ஆண்டவரேப்பா. ஆமாம் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பாடுபட்டதுனால இந்த பாடுகளை சுமப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரேப்பா. மோசே பாடுகளை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம் ஆண்டவரேப்பா. அந்த அரண்மனையை வாழ்க்கையை வெறுத்து தேவனுடைய பிள்ளைகளோடு வாழ்வதையே அவன் தெரிந்து கொண்டான் என்று பார்க்கிறோமேப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரேப்பா. எங்களுக்கு ஒரு பலிபீடம் இருக்குது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரேப்பா. ஒவ்வொரு நாள் அந்த பலிபீடத்துக்கு நேராக எங்களை வழி நடத்துவீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரேப்பா. இந்த பாடுகளோடு கூட எங்களுக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சியை வைத்திருக்கிறீர் ஆண்டவரேப்பா. ஒரு நித்திய சந்தோஷத்தை வைத்திருக்கிறீர். நீர் சிலுவையில் நீர் பாடுபட்டதுனால நாங்களும் அந்த கர்த்தாவே இந்த பாடுகளுக்கு போகாதபடி ஒரு நித்திய மகிழ்ச்சியை, ஒரு நித்திய விடுதலை கொடுத்திருக்கிறீர் அப்பா. அந்த பாவத்திலிருந்து எங்களை விடுதலை கொடுத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. எங்களுக்காக நீர் பாடுகளை ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவரே எங்களை ஸ்லாக்கியம் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாய் மாற்றியிருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனை பெரிய பாக்கியம்! அந்த பலிபீடம் பாளையத்துக்கு வர சுட்டரிக்கப்பட்டதுனால நாங்கள் இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் ஆண்டவரேப்பா. எங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறீரே, எங்களை பரிசுத்தமான்களாய் மாற்றி இருக்கிறீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரேப்பா. ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரேப்பா. இந்த ஸ்லாக்கியத்தை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரேப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரேப்பா. இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தா அந்த வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய பிள்ளைகள் நடப்பதற்கு அவளுக்கு உதவி செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. இந்த நாளில் நம்முடைய ஊழியக்காரன் மூலமாக நீர் எங்களுக்கு கொண்டோடு பேசினீரே, நமக்கு நன்றி 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 என்று சொல்கிறோம் ஆண்டவரப்பா. ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. இந்த நாளில் செய்து கொடுத்த தாசி நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். தொடர்ந்து அவள் எங்கே கடந்து போனாலும் அவள் அல்லமையில பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவீராக. அநேகருக்கு ஒரு ஆசீர்வாத ஊட்டால பயன்படுத்துவீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவை மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, குடும்ப காரியங்களை பொறுப்படுப்பீராக ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. இன்னும் தொடர்ந்து அவருக்கு நல்ல சுகத்தை கொடுப்பீராக, ஊழியம் செய்வதற்கான சக்தியும் பலத்தமான கொடுப்பீராக ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே.
இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளோடு பேசுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. நாமத்தை மேம்படுத்துறதுக்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாத்தையும் திருக்கத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதிக்கணும், எல்லா துதிக்கணும் எம்மக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பெற ஜெபம் கிளம்பிதாவே. ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வர மறவாது. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், அந்யோன்யம், சமாதானம், ஆளுகை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் இயேசு வரும் மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.